அண்ணாமலை கிரகங்களால் இயக்கப்படுகிறார். தெளிவாக என்னால் சொல்ல முடியும். ரொம்ப துல்லியமா ஒரு கணக்கு போட்டுக்காருங்க அவரு. என்ன கணக்கு போட்டுக்காருங்களா? 2031 தான் என்னுடைய இலக்கு சொல்றாரு. எதை வைத்து சொல்லுகிறார்? இதான் ரொம்ப முக்கியம். இந்த சூரிய திசையில் அவருக்கு பயன் கொடுக்காது, வெற்றி பெற முடியாது, செல்வாக்கினை அடைய முடியாது. அரசியல் செய்யலாம், ஆனா வெற்றி கோட்டை எட்ட முடியும் என்றால் இந்த காலகட்டத்தில் அவரால் எட்ட முடியாது. அது அவருக்கு தெரிந்திருக்கு. தெளிவாக சொல்லிட்டார். ஏன்னா இடைத்தேர்தல் எனக்கு இல்லை, நாடாளுமன்ற தேர்தல் என்னுடைய இலக்கு கிடையாது, 2031 சட்டமன்ற தேர்தல் என்னுடைய இலக்கு. ரொம்ப பிளான் பண்ணி ஜோதிடத்தின் அடிப்படையில், ஜாதகத்தின் அடிப்படையில், திசாபுத்தியின் அடிப்படையில் தேர்வு செய்திருக்கின்ற காலகட்டம் இது. 2031 இலக்கு என்பது இவர் திட்டமிட்டு தேர்ந்தெடுத்த ஜாதகத்தின் அடிப்படையிலான இலக்கு. முதல்வர் விஜய் அவர்களை கொண்டு வந்து ஆட்சியில் அமர வைத்தது பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி. அதே ராசி தான் இவர். அவர் பூச நட்சத்திரம், இவர் ஆயுள் நட்சத்திரம். பூசம் என்பது சனியுடைய ஆதிக்கம், ஆயுள் என்பது புதனுடைய ஆதிக்கம். புதன் எப்படி தெரியுங்களா? ஒரு ஆணித்தரமாக ஒரு தகவலை சொல்லி அம்பலப்படுத்துகின்ற சக்தி யாரு? புதனுக்கு. அந்த ஆணித்தரமான சக்தி தான் அண்ணாமலை. நவம்பர் 13 முதல் 1.5 ஆண்டு காலம் ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிக்கின்ற காலகட்டம். இப்பொழுது இருக்கின்ற முதல்வருக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தும், அண்ணாமலை அவர்களுக்கும் அதே நிலையில் இருக்கும். ஆனால் 31ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அண்ணாமலை ஒரு மகத்தான சக்தியாக இருப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கிறது. கோச்சார ரீதியாக பார்க்கின்ற போது முதல்வர் விஜய் அவர்களுக்கும் இவருக்கும் ஒரே பலன்களாக இருந்தாலும் திசாபுத்தி பலன்களை பார்க்கின்ற போது 31ஆம் ஆண்டு இவருக்கு சாதகமாக இருக்கும். ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களத்தில் நிறைய முக்கியமான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நிறைய புதுமைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு அரசியல் சார்ந்தும் ஆன்மீகம் சார்ந்தும் நிறைய விஷயங்களை நம்ம கூட பேசுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு ஜோதிட வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சரி, இப்போ அரசியல் களம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தாவேக்கு அப்படிங்கிற ஒரு புது கட்சி வந்து ஒரு 2 வருட காலத்தில் ஆட்சியவே பிடிச்சிட்டாங்க. ஒரு நல்ல பெரும்பான்மையில் வந்துட்டு அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது சரி, இப்போ பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆரம்பித்த ஒரு 2 மணி நேரத்திலேயே 5 லட்சம் பேர் வந்து அவருடைய கட்சியில சேர்ந்ததை நம்மளால பார்க்க முடியுது. இப்படி இருக்கும்பொழுது அவரு அரசியலுக்குள்ள வர்றாரு. அரசியல் களம் எப்படி இருக்கும், அவருக்கு வந்து அரசியல் எப்படி இருக்கும், அவரும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா 2031 வந்து மாற்றத்துக்காக மக்கள் வந்து அண்ணாமலைக்கு ஓட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்னு மக்கள் பேசுறத அது நகைச்சுவையாகவும் சொல்றாங்க. சில பேர் என்னன்னா சீரியஸாகவும் அது அந்த விஷயத்த சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. அரசியல் களம் எப்படி இருக்கும், அவருக்கு அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? பொதுவாக ஒரு தகவல் என்னன்னா, எல்லாமே ஜோதிடம் சார்ந்து ஒவ்வொருடைய ஜாதகத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இயக்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அண்ணாமலை இன்னைக்கு திடீர்னு முடிவெடுக்க முடியாது. அண்ணாமலை இயக்கப்படுகிறார், கிரகங்களால் இயக்கப்படுகிறார். விஜய் கிரகங்களால் இயக்கப்படுகிறார். முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கிரகங்களால் இயக்கப்படுகிறார். என்னுடைய பார்வை அதுதான். யாருமே இவர்கள் கிடையாது, புரியுங்களா? நம்ப முடியாதவர்கள் எல்லாம் முதல்வர் பதவியில் அமர்ந்திருக்கிறார்கள் கடந்த காலத்தில், புரியுங்களா? பிரதமர் பதவியில் பைலட்டாக இருந்த ராஜீவ்காந்தி, புரியுங்களா? நரசிம்மராவ், இப்போ நிறைய பேர் பார்க்கலாம். அப்போ காலம் கொண்டு வந்து அவர்களை இந்த இடத்தில் அமர வைக்கிறது. அதற்கு அவருடைய ஜாதகம் பலமாக இருக்க வேண்டும், ஜாதகத்தில் அதற்குரிய யோகம் இருக்க வேண்டும். முதல்ல அது ஒரு தகவல். இப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமிக்க அரசியல்வாதி சொல்ல முடியாது. ஒரு அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் முடித்தவர், ஒரு செல்வாக்கோடு திகழ்ந்த ஒரு மனிதர். கடந்த கால அரசியல்களை பார்க்கின்ற போது, அவருடைய அரசியலை பார்க்கின்ற போது ஒரு நேர்மையான செயல்பாட்டாளராக மக்களால் பார்க்கப்பட்டவர், இளைஞர்களால் பார்க்கப்பட்டவர். இப்போ நீங்கள் வேற ஒரு கேள்வியில் என்ன கேட்டிருந்தீங்க, இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக இந்த எதிர்கட்சி நிறைய அரசியல் பண்ணுதுன்னு. கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது எதிர்கட்சியாக இருந்து செயல்பட்டவரே அண்ணாமலை மட்டும்தான். எதிர்கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துளி அளவிற்கு கூட ஆட்சியை எதிர்த்து எந்த விதமான இயக்கங்களும் நடத்தவில்லை. இந்த தோல்விக்கு காரணமாக அதிமுகவிற்கு அந்த எதிர் அரசியல் செய்ய முடியாமல் போனது தான். செய்யவில்லை அவங்க, அது என்ன காரணமோ அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் அண்ணாமலை பிரகாசித்தார். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சவுக்கு போல வந்து விழுந்துச்சு. மக்கள் வந்து இப்படி ஒரு மனிதர் வருவாரா, நம்முடைய ஒரு கேள்வியை வந்து அவர் எழுப்புகிறாரே, நம்முடைய குரலாக அவர் இருக்கிறாரே, அப்படிங்களா? அப்படி வந்து மக்கள் வந்து ஒரு செல்வாக்கை அவருக்கு சேர்த்தாங்க. பாஜகனா தமிழ்நாட்டில் பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. அந்த நிலையில் ஒரு செல்வாக்கு மிக்க கட்சியாக பாஜகவை மாற்றி காட்டியவர் அண்ணாமலை. அவர் எடுத்த முயற்சி, ஆணித்தரமாக பேசிய பேச்சு, ஒவ்வொரு ஊழலையும் சரியாக அம்பலப்படுத்திய விதம், சரிங்களா? அப்போ மிகப்பெரிய தலைவலியாக இருந்த ஒரே ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மட்டும்தான். கடந்த ஆட்சியில் கால சூழ்நிலை,
அவருடைய ஜாதக நேரம் எப்பொழுது சூரிய திசை அவருக்கு வந்ததோ அந்த நேரத்தில் அந்த பொறுப்பிலிருந்து விலக வேண்டிய நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டது. அப்போது அவருடைய நேரமா கிரகங்கள் செய்கின்ற நேரமா தெளிவாக என்னால் சொல்ல முடியும். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சூரிய திசை ஆரம்பமாகிறது. ரொம்ப துல்லியமாக ஒரு கணக்கு போட்டுக்காருங்க அவர். என்ன கணக்கு போட்டுக்காருங்களா, 2031 தான் என்னுடைய இலக்குன்னு சொல்கிறாரு. எதை வைத்து சொல்லுகிறார், இதான் ரொம்ப முக்கியம். இந்த சூரிய திசையில் அவருக்கு பயன் கொடுக்காது, வெற்றி பெற முடியாது, செல்வாக்கினை அடைய முடியாது, அரசியல் செய்யலாம், புரியுங்களா? ஆனால் வெற்றி கோட்டை எட்ட முடியும் என்றால் இந்த காலகட்டத்தில் அவரால் எட்ட முடியாது. அது அவருக்கு தெரிந்திருக்கிறது. இப்போ தெளிவாக சொல்லிட்டார். ஏன்னா இடைத்தேர்தல் எனக்கு இல்லை, நாடாளுமன்ற தேர்தல் என்னுடைய இலக்கு கிடையாது, 2031 சட்டமன்ற தேர்தல் என்னுடைய இலக்கு. ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணி ஜோதிடத்தின் அடிப்படையில், ஜாதகத்தின் அடிப்படையில், திசாபுத்தியின் அடிப்படையில் தேர்வு செய்திருக்கின்ற காலகட்டம் இது. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களை கொண்டு வந்து ஆட்சியில் அமர வைத்தது பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி. அதே ராசி தான் இவர். அவர் பூச நட்சத்திரம், இவர் ஆயுள நட்சத்திரம். பூசம் என்பது சனியுடைய ஆதிக்கம், ஆயுளம் என்பது புதனுடைய ஆதிக்கம். இப்போ சனியுடைய ஆதிக்கம் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வேகமாக ஒரு துணிச்சலாக செயல்படுபவர்களாக அடிமட்ட மக்களுடைய எழுச்சியை உண்டாக்குவதாக இருப்பாங்க. புதன் எப்படி தெரியுங்களா, ஒரு ஆணித்தரமாக ஒரு தகவலை சொல்லி அதை அழுத்தமாக பதிய வைத்து அம்பலப்படுத்துகின்ற சக்தி யாரும் புதனுக்கு இருக்கும். அந்த ஆணித்தரமான சக்தி தான் அண்ணாமலை, புரியுங்களா? இரண்டாவது பார்த்தீங்கன்னா அவருடைய லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம். லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் வேறு அண்ணாமலைக்கு. பொதுவாக செவ்வாயும் சனியும் சேருகின்ற போது ஒரு போராளிக்குரிய குணம் அவர்களுக்கு இருக்கும். எதை பற்றியும் அஞ்சாமல் செயல்படக்கூடிய சக்தி அந்த நபருக்கு இருக்கும், அந்த ஜாதகருக்கு இருக்கும். செவ்வாய் நட்பாக தான் இருக்காரு, சனி உச்சமாக இருக்கிறாரு. ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா பின்வாங்க மாட்டார் அந்த ஜாதகம், புரியுங்களா? செவ்வாய் சனி சேர்க்கை ஒரு பெரிய போராட்டங்களை அவர் கை சந்தித்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கிய சனி, ஜென்ம குரு. இப்போ அதே நேரத்தில் நவம்பர் 13 வருகின்ற போது இந்த ராகுக்கு எது பயிற்சிருப்பாருங்க, அது இப்பொழுது இருக்கின்ற முதல்வருக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தும், நெருக்கடியை ஏற்படுத்தும். அண்ணாமலை அவர்களுக்கும் அதே நிலையினை ஏற்படுத்தும். இந்த 1.5 ஆண்டு காலம், நவம்பர் 13 முதல் 1.5 ஆண்டு காலம் ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிக்கின்ற காலகட்டம் மிகப்பெரிய போராட்ட காலகட்டமாக இருக்கும். அது யாராக இருந்தாலும், கடகராசிகர் அதுதான் இப்போவே ஒரு கட்சி ஆரம்பிச்சிடுறார். எப்படிங்க, நல்ல நேரம் இருக்கும்போதே கட்சியை ஆரம்பித்து விடுகிறார். ஒரு முடிவு செஞ்சிட்டாவே தொழில் தொடங்குகிறோம், அந்த நேரம் தான் முக்கியம். அப்போது இந்த தொடக்கம் இப்பொழுது எடுத்ததற்கு காரணமே சரியான நேரம் பார்த்து இந்த நேரத்தில் செய்தால் வெற்றி பெற முடியும். இடையில் சங்கடங்கள் வந்தாலும் நாம் எண்ணுகின்ற 31ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நம்மால் வெற்றி பெற்று விட முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜாதக ரீதியாக. அதுக்கு என்ன காரணம்னா 31லேயே சூரிய திசை முடியுது, புரியுங்களா? சந்திர திசை அடுத்தது. சந்திரன் அவருக்கு ஆட்சி, லாபத்து லக்னாதிபதிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன். அப்போ நிச்சயமாக 31ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் இவருடைய செல்வாக்கு வெளிப்படக்கூடிய நிலை இருக்கும். அது ஆட்சியில் அமரக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கிறதா, அந்த நேரத்தில் இவரை எதிர்த்து களமாடக்கூடியவர் யார், அவருடைய ஜாதகம் என்ன சொல்கிறது, அவருக்கும் இவருக்கும் சம பலம் இருக்கிறதா, இல்லை இவரை விட அவருக்கு பலம் இருக்கிறது, இதெல்லாம் அந்த நேரத்தில் பார்க்கணும். ஆனால் 31ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அண்ணாமலை ஒரு மகத்தான சக்தியாக இருப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போது 2026ஆம் ஆண்டு தேர்தலில் விஜய் வருவார்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். எந்த ஜோதிடரும் ஜாதகம் பார்த்து பலன் சொன்ன பிறகு எடப்பாடியும் மு.க. ஸ்டாலினுடைய ஜாதகத்தை மட்டும்தான் பேசணும். விஜய் ஜாதகத்தை பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இல்லை, சரிங்களா? அதையெல்லாம் மீறி காலம் கொண்டது நிறுத்துறது இல்லைங்களா அவரை? அப்போது இவரை இந்த காலம் என்ன செய்ய போகிறது? 2031 இவருக்கு நல்ல நேரம் இருக்குது, நிச்சயமாக இவரால் வெற்றி பெற முடியும். அதற்குரிய ஜாதகம் தான் இவருடைய ஜாதகம், அதை நோக்கித்தான் பயணப்பட்டு இருக்காரு, புரியுங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்து லக்னத்து கேந்திரத்தில் வந்து குரு இருக்கார். அப்போது தெளிவான வார்த்தைகள், ஒரு ஞானம்,
தனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகின்ற சக்தியாக இவர் இருப்பார். கேது உச்சம் இருக்கு. 3ஆம் இடத்துல கேது உச்சம். தெய்வ பலம், தன்னம்பிக்கை. இப்போ கூட பாருங்க, இவருடைய அரசியல் என்பது ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்கும். மீண்டும் ஒரு வேலினை எடுத்திடக்கூடிய எண்மண் எண் மக்கள் போல, புரியுங்களா, ஆன்மீகம் சார்ந்த அரசியலாக இருக்குமே ஒழிய, நடைபெற இருக்கின்ற எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2033 ஒரு 2 அணிகளாக களமாட வேண்டும் என்று காலம் தீர்மானித்திருக்கிறது. புரியுங்களா, அந்த 2 அணிகள் எந்த அணின்னு அப்போ கடைசி நேரத்தில் பார்ப்போம். அதில் ஒரு அணியாக இவர் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தேர்தல் 3 அணி பார்த்தோம் நம்ம. அடுத்த தேர்தல் 2 அணியா 3 அணியா என்பது ஒரு பக்கம் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் கோச்சார ரீதியாக பார்க்கின்ற போது முதல்வர் விஜய் அவர்களுக்கும் இவருக்கும் ஒரே பலன்களாக இருந்தாலும், திசாபுத்தி பலன்களை பார்க்கின்ற போது 33ஆம் ஆண்டு இவருக்கு சாதகமாக இருக்கும். 31 இல்ல 33 சொல்றீங்க. 31 சட்டமன்ற தேர்தல் இவருக்கு சாதகமாக இருக்கும். புரியுங்களா, இப்படி கிரகங்கள் தான் இவர்களை வீழ்த்துவதும் வளர வைப்பதும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2029ஆம் ஆண்டே சாதகமாக இருக்கும். இப்போ நவம்பர் 13 சாதகமாக இருக்கும். அது பிறகு புரியுங்களா, இவருக்கு 31 சாதகமாக இருக்கும். இடையில் பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சிக்கு ஒரு சோதனை காலம் தொடங்க போகிறது. அதை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். அந்த சோதனையுடைய அளவு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பார்க்க தான் போகிறோம். சார், இப்போ தமிழ்நாட்டில் பாஜகவுடைய நிலை என்னவா இருக்கும் சார்? ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜகவை வந்து ஒரு இந்த இடத்துல கூட்டிட்டு வந்து நிலைநிறுத்தினதுக்கான ஒரு பெரிய கிரெடிட்ஸ் வந்துட்டு அண்ணாமலை அவர்களுக்கு தான். அவர் தான் வந்துட்டு நீங்கள் சொன்னது போல் எதிர்கட்சியாகவும் செயல்பட்டார். நிறைய விஷயங்களை எதிர்த்து குரல் கொடுத்தாரு. பாஜக வந்து இளைஞர்களை நிறைய பேர் வந்து உள்ளே கொண்டு வந்ததும் அண்ணாமலை அவர்கள் தான். அப்படின்னும் பொழுது அவர் ஒரு தலைவராக இருந்தால் அந்த கட்சிக்கு நிறைய விஷயங்கள், நிறைய நல்லதுகள் வந்து செஞ்சார். இப்போ அவர் அந்த கட்சியிலேருந்து விலகிட்டார். அந்த கட்சியில் இருக்கும்பொழுதுமே கூட ஒரு பதவிங்கிறத அவர் கொடுக்குறதா சொல்லிட்டு கொடுக்காம தான் இருந்தாங்க. இப்போ அவர் விலகியே வந்துட்டார். அப்படின்னும் பொழுது அவருடைய ஆதரவாளர்கள் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அது ஒரு சந்தோஷம் தான், தனியாக கட்சி ஆரம்பிச்சதுங்கிறது. ஆனால் அதுலேருந்து விலகிட்டாரு அப்படின்னும் பொழுது இதுக்கப்புறம் பாஜகவை யார் தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து நிறுத்துவாங்க? அந்த கட்சியோட நிலை என்னவா ஆகும் சார்? இப்போது 2 விஷயம் நம்ம ஜாதகம் மட்டும்தான் பேசணும். புரியுங்களா, ஒரு அரசியல் வந்து விமர்சகராக நம்ம மாட்டக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம், அண்ணாமலை வெளியில் வந்த காரணத்தினால் பாஜகவுடைய செல்வாக்கு என்பது கேள்விக்குறியாக இருக்கும் தமிழகத்தில். அதனால் பாஜக வீழ்ச்சி அடைந்து விடுமா என்றால் நிச்சயமாக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது மத்தியில் ஆளுகின்ற கட்சி. புரியுங்களா, அதற்குரிய வலிமை, அதை நோக்கி போய்கொண்டிருப்பவருடைய நிலைமை எல்லாம் அப்படியே இருக்குது. இன்னொரு பார்வை, என்னுடைய பார்வை பார்த்தீங்கன்னா, நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலை பற்றி பாஜகவுடைய தலைமை இதுவரையில் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கவில்லை. தோல்வியை பற்றியும் சொல்லவில்லை, வெற்றியை பற்றியும் சொல்லவில்லை, அதற்குரிய காரணங்களையும் ஆராயவில்லை. புரியுங்களா, இவர் வந்து எதற்காக டெல்லிக்கு போகணும், ஏன் இந்த ராஜினாமா கடிதத்தை கொடுக்கணும், இல்லை மீண்டும் பதவி கிடைக்கணும்னு எதிர்பார்த்தாரா, இப்படியெல்லாம் ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் எல்லா விதமான சூழ்நிலைகளும் இவருக்கு இப்பொழுது சாதகமாக இருக்கிறது. புரியுங்களா, இப்பொழுது கட்சி ஆரம்பிச்சாகணும், இல்லைன்னா ஒரு கட்சிக்கு தலைமை ஏற்று நடத்தி ஆகணும். அப்போ பாஜக அதுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை, தனியாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார். செப்டம்பர் 24 தேதி குறிச்சிட்டார் இப்போது. புரியுங்களா, இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சனி வக்ரம் அடைவதற்கு முன்னதாகவும் ராகு கேது பயிற்சிக்கு முன்னதாகவுமே திட்டமிட்டு இருக்கிறார். அப்போ என்ன யோசனை பண்ணி பாருங்க, ஜோதிடருடைய ஆலோசனை இல்லாமல் செஞ்சுட்டு இருக்காரு, இல்லை ஆன்மீகத்துடைய அறிவு இல்லாமல் செஞ்சுட்டு இருக்காரு. எல்லாமே அவருக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. ஏன்னா குருவுடைய பலம் அவருக்கு இருக்குது, கேதுவுடைய ஞானம் இருக்குது அவருக்கு இருக்குது. அப்போ எல்லாமே தெரியும், எதிர்காலத்தில் இதுதான் நடக்கும், அப்போ நம்ம இந்த பயணம் செய்வோம் என்ற எண்ணம் அவருக்குள்ளே இருக்கும். தீர்க்கமாக அவரை நம்பியும் ஒரு இளைஞர் பட்டாலும் பெருமளவில் பயணிக்கும். அது தமிழக பாஜகவிற்கு பெரிய இழப்பு தான். தமிழக பாஜகவிற்கு அண்ணாமலை போல் மீண்டும் ஒரு தலைவர் வருவாரா என்றால் ஒரு கேள்விக்குறி தான். சரிங்களா, ஒரு சக்தி கிடைத்தது அவர்களுக்கு, சக்தியை தவறாக பயன்படுத்தி விட்டார்கள், வெளியேற்றி விட்டார்கள். அதற்குரிய கர்மா இருக்கு பாருங்க, அதற்கு தண்டனையை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வெற்றி கோட்டையை எட்டி கொண்டிருந்த நேரத்தில் இப்போ சில அலட்சியங்கள், ஒரு கட்டுப்படாத நிலைகள்லாம் வருகின்ற போது அங்கே பார்த்தீங்கன்னா தலைமைக்கு பெரிய வீழ்ச்சி. அப்போது வீழ்ச்சி அடைகின்றவர்கள் தன்னுடைய சுயத்தினால் வீழ்ச்சி அடைகின்றார்கள். அதற்கு காரணமாக அந்த நேரத்தில் கிரகங்களும் அவர்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறது, வீழ்ச்சி அடைகின்றார்கள். இப்போ அண்ணாமலைக்கு வந்து சாதகமான நேரம் தான் இந்த நேரம். கட்சி ஆரம்பிக்கின்ற நேரம், அறிவித்த நேரம், சாதகமான நேரம். 2031 இலக்கு என்பது இவர் திட்டமிட்டு தேர்ந்தெடுத்த ஜாதகத்தின் அடிப்படையிலான இலக்கு.
ஓகே. அப்போது ஆளுங்கட்சியா எதிர்க்கட்சியா என்பதை அந்த அந்த நேரம் தீர்மானிக்கட்டும். இவர் ஆளுங்கட்சியாக இருப்பாரா, எதிர்க்கட்சியில் வரிசையில் அமருவாரா, எதிர்க்கட்சி தலைவராக இருப்பாரா என்பதை அந்த நேரம் தீர்மானிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கல்ல, ஒரு 72 சீட்டு ஒரு கட்சிக்கு, 47 சீட்டு ஒரு கட்சிக்கு, 108 சீட்டு ஒரு கட்சிக்கு. அப்படி ஒரு நிலைமை வரலாம்ல. அப்போது 3 அணிகள் இருக்கு. 2031 3 அணிகள் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம், தாவேகா, அண்ணாமலை என்பவர்கள் நிச்சயமாக களமாடுவார்கள். அண்ணா திமுகவுடைய நிலை. அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம். நான் சொல்லிட்டேன், 3 அணி சொல்லிட்டேன். ஓகே. அப்பவே அது அந்த இடத்துல இல்லை. புரியுதுங்களா? அது அவர்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய இயக்கம் அது. அதோடைய வீழ்ச்சி என்பது இந்த நேரத்தில் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் போக போக பார்க்கணும். புரியுங்களா? இப்போது அதிமுக பற்றி சொன்னீங்கன்னா, இப்போ 7ஆம் இடத்திற்கு சனி வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பேசியிருக்கேன். இவர் எவரை பெரிய அளவில் நம்பிக்கொண்டிருக்கிறாரோ அவர்களே இவருடைய முதுகில் குத்துவான்னு பேசினேன். இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. இன்னைக்கு அதாவது இவரை எதிர்த்து அதிமுகவிற்குள் எவராலும் அரசியல் செய்ய முடியாதுன்னு பேசினேன். அதுதான் நடந்திருக்கு. கட்சியை விட்டு விலகி கட்டுப்படாமல் தாவேகாவுக்கு வாக்களிச்சாங்க இல்லைங்களா, திரும்பி யூட்டர்ன் போட்டு இவர்கிட்ட வருவாங்கன்னு பேசினேன். அதான் நடந்திருக்கு. அதற்கு காரணம் இந்த நேரத்தில் இவருக்கு சாதகமாக இருக்கின்ற கிரகம். முதல் ஸ்டாலினை விட ஒரு நூலிழையில் முந்தி விடுவார்னு சொல்லியிருந்தேன் தேர்தலில். இவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போயிட்டார். இப்போ அதான் நடந்திருக்கு. ஆனால் எதிர் வருகின்ற காலம் குரு பார்வை இப்போ சனிக்கு இருக்கு, பிறகு நகர்ந்து விடும். ராகுக்கு எது பயிற்சி இருப்பாருங்க. இவருக்கு இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கின்ற செல்வாக்கு நிச்சயமாக கொடுக்காது. எதிர்காலம் என்பது இவருக்கு கேள்விக்குறி. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கண்டக சனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தை அடுத்து போக போறாரு. அடுத்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா எடப்பாடியாருக்கு 10ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல சனி, அஷ்டம சனி. அந்த அஷ்டம சனி என்ன பண்ணுன்னா 10ஆம் இடத்தை பார்ப்பார் 3ஆம் பார்வையா. இப்போ பதவிக்கே ஒரு கேள்விக்குறியா இருக்கும். கட்சி தலைவர் பதவிக்கா இல்லை அடுத்த பதவிகளுக்கா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். எதிர்காலம் என்பது எடப்பாடியாருக்கு ஒரு கேள்விக்குறி. ஆனா தொடர்ந்து அவர் எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது கூட ஆளும் கட்சியை பார்த்து விமர்சனம் வச்சாரா அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய விமர்சனங்கள் இல்லை. ஆனா அந்த 1 மாத காலத்துக்குள்ள அவர் இப்போ முதல்வருக்கு நிறைய விமர்சனங்கள் எல்லாம் கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது இல்லைங்களா? அப்போ அவர் இவ்வளவு நல்லா செயல்பட்டாலுமே கூட அவருக்கு கொஞ்சம் இறங்குற காலம் தானா சார்? யாருக்குமா? எடப்பாடியார். ஒரு விஷயம் இன்னொன்று பார்க்கணும் நம்ம, என்னன்னா அவர் சமாளித்து ஒரு 4.5 ஆண்டுகள் ஆட்சி நடத்ததே ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான். எப்படி அதையும் நம்ம பாராட்டி ஆகணும். நிறைய 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 தலைவலிகள் அவருக்கு. உடன் இருந்தவர்கள், ஆட்சியில் இருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இவர் முதல்வராக அமர்ந்தது பல பேருக்கு பிடிக்கல, சீனியர்களுக்கு. அப்போ நிறைய குடைச்சல் கொடுத்தாங்க. அதை சமாளிப்பதற்கு அவருக்கு நேரம் சரியாக இருந்துச்சு. எப்போயாவது ஆட்சியை காப்பாற்றினா போதும், 4.5 வருடம் ஆட்சியை நடத்திட்டு போனால் போதும். பெருமளவில் அந்த ஆட்சியில் யாருக்கு சங்கடங்கள் நடக்கிறீங்க, புரியுங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் மேலே அதிருப்தி. அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாய்ப்பு வந்துச்சு. அந்த வாய்ப்பிற்கு கூட என்னுடைய பலன் என்ன சொன்னேன்னா, இந்த தேர்தல் நேரத்தில் எடப்பாடியாரை வீழ்த்துகின்ற சக்தி ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. இவருடைய ராசிக்கு ஸ்டாலின் ராசி 12ஆம் இடம். எப்படிங்க? விரயம் செய்கின்ற இடம். அப்போ பதவி விரயம் செய்கின்ற நிலை யாருக்கு இருக்குன்னா, எடப்பாடியுடைய பதவி ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. ஸ்டாலின் செய்து முடித்து விட்டார். இந்த தேர்தலுக்கு முன்னதாக நான் விஜயை பற்றி பேசுகின்ற போது அது தமிழ்லைன்ல வந்திருக்கு. ஸ்டாலினுடைய பதவியை பறிக்கின்ற அதிகாரம் விஜய்க்கு உண்டு, விஜய் அதை செய்வார், விஜயால் தான் ஸ்டாலின் தோல்வி அடைவார் பேசியிருக்கார். அப்போ அதையும் நம்ம பார்க்கணும், புரியுங்களா? அப்போ தோல்விகளுக்கு காரணம் கிரகங்கள் தானே தவிர, எதிர்த்து நின்றவர்கள் தானே தவிர இவர் காரணம் கிடையாது. நாம் யாரோடு சேர வேண்டும், நம்மை வீழ்த்துகின்ற சக்தி யாருக்கு இருக்கிறது? ஒரு நல்ல நேரம் ஒருத்தருக்கு இருக்குங்க. அவருக்கு நான் சொல்லும் போது எடப்பாடியாருடைய ஜாதகம் நல்லா இருக்கு, இவர் வெற்றி பெற சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் அவரால் வெற்றி பெற முடியல. அங்கே பார்த்தீங்கன்னா இவரை வீழ்த்துகின்ற ஜாதகமாக எந்த ஜாதகம் வந்துச்சுன்னா ஸ்டாலினுடைய ஜாதகம். இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகா, புரியுங்களா? அப்போ இந்த இழப்புகளை எதன் காரணமாக சந்திக்கிறார் என்றால் கிரகங்கள் இவருக்கு அந்த இழப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சரி, இந்த இழப்புடைய காலகட்டம் முடிவடைந்து விடுமா? இப்போ ஸ்டாலின் பற்றி பேசினீங்களா? அப்போ நவம்பர் 13க்கு பிறகு அவருக்கு நல்ல நேரம் பிறக்கும் சொன்னோம். இவருக்கு நவம்பர் 13க்கு பிறகு பாதகமான நேரம் தானே வருது. புரியுதுங்களா? ராகு கேது பயிற்சி பாதகம் தானே. அடுத்து அஷ்டம சனி, கண்டக சனி முடிந்து அஷ்டம சனி 2028, புரியுங்களா? அது பாதகம் தானே, புரியுங்களா? இந்த செல்வாக்கு இன்னும் குறையுமே. இதுவெல்லாம் ஜாதகம் சொல்கிறது, கிரகங்கள் சொல்கின்றனார்கள், புரியுங்களா? இதை புரிந்து கொண்டு
அவர்கள் எடுக்கின்ற முடிவு அவங்க எடுக்கட்டும். கர்ம வினை எதுவோ அவர்களுக்கு அது நடக்கட்டும். வேடிக்கை பார்ப்போம். சரிங்களா? சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இந்த நேரம் உங்களுக்கு இப்படி இருக்கிறது. இந்த பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதன் ரீதியாக இந்த பலன்களை அனுபவிப்பீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையா அது சொல்லுவேன் நான் எப்பயுமே. அது நடந்துட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா சார். நீங்க சொன்னது வந்து நெறைய இப்போ அந்த கட்சிக்காரர்கள் பார்த்தாலும் சரி, அதுக்கு சொந்தக்காரர்கள் பார்த்தாலும் சரி, நெறைய புரிஞ்சுப்பாங்க அவங்கள பத்தி அப்படின்னு நானே நெனைக்கிறேன். ம். ஆடியன்ஸ்க்கும் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சார். நீங்க சொன்ன நெறைய விஷயங்கள். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, நன்றி.